ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் 2007 ஆமீர் கான் தயாரித்து நடித்த தாரே ஜமீன் பர். ஒரு 9 வயசு சின்ன பையன் இருக்கான். அவனுக்கு ஒரு லேர்னிங் டிசார்டர் இருக்குது. அதாவது மற்ற பசங்க மாதிரி அவனால் ஒரு விஷயத்தை படித்து அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சு கற்றுக்க முடியாது. இப்படி ஒரு பிரச்சனையோடு இருக்க பையன் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வந்தான், அவனுக்கு யார் உதவி செஞ்சாங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. ஒரு 25 நிமிஷத்தில் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியையும் ஷார்ட்டாக பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஷான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு 9 வயசு சின்ன பையன். இவனுக்கு ஸ்கூல்ல படிப்பை தவிர மற்ற எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஆர்வமா செஞ்சுட்டு இருப்பான். இப்ப கூட ஸ்கூல் முடிஞ்சு அங்க இருக்கிற சாக்கடை தண்ணியில நீந்திட்டு இருக்க குட்டி மீன்களை பிடிச்சு அவன் வாட்டர் பாட்டில போட்டுட்டு இருக்கான். அங்கேருந்து ஸ்கூல் பஸ் டிரைவர் வந்து, ஏண்டா உனக்காக 10 நிமிஷமா பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, டெய்லி உன்னாலதான் லேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி திட்டிக்கிட்டே அவர் இஷானை பிடிச்சி எடுத்துட்டு போறாரு. இஷான் அவங்க வீட்டுக்கிட்ட டிராப் பண்ணிட்டு பஸ் போயிடுது. இவனை பார்த்ததும் அவங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற 2 நாய்ங்க ஓடி வந்து இவன் கூட விளையாடுது. இஷானும் அதுங்க கூட ஓடி விளையாடுறான். இன்னைக்கு இஷானுக்கு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ்ட சைன் வாங்கிட்டு வர சொல்லி எக்ஸாம் பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஞாபகத்துல அந்த எக்ஸாம் பேப்பர்ஸை நாய்கிட்ட தூக்கி போட்டு விளையாடுறான். அதுங்களும் அந்த பேப்பரை கடிச்சு பீஸ் ஆக்கிடுது. வீட்டுக்கு போனதை அவன் பிடிச்ச மீன்களை மீன் தொட்டியில போட்டுட்டு கொஞ்ச நேரம் அதை வேடிக்கை பார்க்கறான். அப்புறமா உட்காந்து பசில் கேம் விளையாடிட்டு இருக்கான். இன்னைக்கு ஸ்கூல்ல எக்ஸாம் பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்களே, கொண்டு வந்தியான்னு அவங்க அம்மா கேட்க இஷான் அதுக்கு பதில் சொல்லாம அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். இஷானோட அண்ணா அப்படியே அவனுக்கு ஆப்போசிட் ஆனவன். படிப்புல எப்பவுமே கிளாஸ்ல ஃபர்ஸ்டா இருப்பான். ஸ்போர்ட்ஸ்ல கூட இன்ட்ரெஸ்டடா இருப்பான். அவன் இஷானுக்கு எப்பவுமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே நாய் குலைக்கிற சத்தம் கேட்கவும் இஷான் எழுந்து அந்த நாய்ங்க கூட விளையாட போயிடுறான். பக்கத்துல அபார்ட்மெண்ட் பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ பால் இஷான் பக்கத்துல வந்து விழுது. பாலை எடுத்து போட சொல்லி அவங்க கேட்கவும் இஷான் உடனே ஓடி போய் அந்த பாலை எடுத்து இவங்கள்ட்ட த்ரோ பண்றான். ஆனா பால் காம்பவுண்டுக்கு வெளியே விழுந்துடுது. அங்க இருந்த ஒரு பையன், உனக்கு ஒரு பாலை கூட த்ரோ பண்ண தெரியாதா, ஒழுங்கா போய் அந்த பாலை எடுத்துட்டு வான்னு இவனை மிரட்டுறான். ஆனா இஷான் அவனை ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். என்னடா பால் எடுத்துட்டு வர சொன்னா முறைக்கிற அப்படின்னு கேட்டு அந்த பையன் இஷானை பிடிச்சி தள்ளுறான். உடனே இஷானுக்கு கோவம் வந்துருது. அந்த பையனை அடிக்க போறான். 2 பேரும் மண்ணில் புரண்டு சண்டை போட்டுக்கிறாங்க. இஷானுக்கு அடிபட்டு நெத்தியில வாயில எல்லாம் காயமாயிடுது. இவன் அந்த பெரிய பையனை சமாளிக்க முடியல. அவன் கையை பிடிச்சி கடிச்சிட்டு வீட்டு மொட்டை மாடிக்கு ஓடிடுறான். இஷானுக்கு இன்னும் கோவம் அடங்கல. அவன் அழ ஆரம்பிச்சிடறான். கோவமும் அழுகையும் மாறி மாறி வருது. அப்ப யாரோ விட்ட பட்டம் அருந்து இவன் நிக்கிற இடத்துல வந்து விழுது. அதை பார்த்ததும் ஆர்வமா அந்த பட்டத்தை எடுத்துட்டு மெதுவா வீட்டுக்கு போறான். அங்க போய் பார்த்தா இவன்ட்ட சண்டை போட்ட அந்த பையனோட அம்மா இவங்க வீட்டுல வந்து இஷானை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பையன் என் பையனை போட்டு செமையா அடிச்சிருக்கான், அவன் கையையும் நல்லா கடிச்சு வச்சுட்டான், உங்க பையனுக்கு ஒழுங்கா சொல்லி கொடுத்து வளர்க்க மாட்டீங்களான்னு அவங்க சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இஷான் அங்க போனதும் அவனோட அப்பா இஷான் அவங்க முன்னாடியே பலார்னு அரைஞ்சிடுறாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் இஷான் கிட்ட ரொம்ப கோவமா பேசுறாரு. நீ என்ன சும்மாவே இருக்க மாட்டியா, டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, ஸ்கூல்ல பக்கத்து வீட்டுல இல்ல வெளியே எங்க போனாலும் ஏதாவது ஒரு 7 எடுத்து விட்டுற, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் யாராவது உன் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் சொன்னாங்கன்னா அப்புறம் உன்னை கொண்டு போய் போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்துருவேன்னு கோவமா சொல்லிடுறாரு. ஆனா இஷானோட அம்மா கோவப்படாம இஷான்ட்ட ரொம்ப சாந்தமா பேசுறாங்க. அவனை குளிப்பாட்டி காயத்துக்கு மருந்து போட்டு விடுறாங்க. அடுத்த நாள் இஷானோட அப்பா காலையில வேலை விஷயமா வெளியூர் கிளம்புறாரு. அவரை ரெடி பண்ணி அனுப்பிட்டு அடுத்ததா பெரிய பையனை எழுப்பி அவனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவனையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கடைசியா இஷானையும் எழுப்பி ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள அவங்க அம்மாவுக்கு போதும்னு ஆயிடுது. ஸ்கூலுக்கு போனாலும் கிளாஸை கவனிக்காம ஜன்னல் வழியா வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். கிளாஸ் டீச்சர் அவனை எழுப்பி புக்ல ஒரு பர்டிகுலர் பேஜ் எடுத்து படிக்க சொல்றாங்க. அந்த பேஜை பாக்குற இஷான், என்னால படிக்க முடியல, இதுல லெட்டர்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்குன்னு சொல்லவும் இவன் ஏதோ தமாஷ் பண்றான்னு நினைச்சு, ஓஹோ லெட்டர்ஸ் டான்ஸ் ஆடுதா, சரி பரவாயில்ல, டான்ஸ் ஆடுற அந்த லெட்டர்ஸை எழுத்து கூட்டி படின்னு டீச்சர் சொல்றாங்க. அவனால அந்த பேஜை பார்த்து எதுவும் படிக்க முடியல, ரொம்ப சிரமப்படுறான். தெளிவா சத்தமா படின்னு டீச்சர் கத்தவும் இஷான் பிளா பிளா பிளான்னு பெணத்துறான். டீச்சருக்கு கோவம் வந்து அவனை கிளாஸை விட்டு வெளியே போக சொல்லிடுறாங்க. அவன அந்த பீரியட் முடிகிற வரைக்கும் கிளாஸ்க்கு வெளியே நிக்கிறான். இது அவனுக்கு ஒன்றும் புதுசு இல்ல. தினமும் ஏதாவது ஒரு டீச்சர்ட்ட பனிஷ்மெண்ட் வாங்கி இப்படி வெளியே நிக்கிறது வழக்கமா நடக்கிறது தான். அந்த பீரியட் முடிஞ்சதும் இஷான் மறுபடியும் கிளாஸ்க்குள்ள போறான். என்னடா இஷான், டெஸ்ட் பேப்பர்ல சைன் வாங்கிட்டு வந்தியான்னு பசங்க கேக்குறாங்க. டெஸ்ட் பேப்பர் தான் நாய் கடிச்சு போட்டுருச்சு. பதில் எதுவும் பேசாம இவன் நிக்கிறத பார்த்துட்டு, டெஸ்ட் பேப்பர் கொண்டு வரலையா, அப்போ நீ அவ்வளவுதான்னு கிளாஸ் பசங்க சொல்ல இஷான் பயந்து போய் பேக் எடுத்துட்டு யாருக்கும் சொல்லாம ஸ்கூலை கட்டடிச்சிட்டு வெளியே போயிடுறான். ஃபர்ஸ்ட் டைம் அவன் இப்படி தனியா வெளியே போயிருக்கான். வெளியே போன இஷான் அப்படியே ஊரை சுத்த ஆரம்பிக்கிறான். அந்த ஏரியாவை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நின்று ரொம்ப ஆர்வமா வேடிக்கை பார்க்கறான். வீடு விட்டா ஸ்கூலு, ஸ்கூலு விட்டா வீடுன்னு இருந்த இஷானுக்கு அவன் பாக்குற பல விஷயங்கள் ரொம்ப புதுசா இருக்கு. அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் ஊர் சுத்திட்டு மறுபடி ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூல் வேன்ல ஏறி உக்காந்துக்கிறான். ஸ்கூல் விட்டதும் எல்லா பசங்களோடையும் வழக்கம் போல வேன்லயே வீட்டுக்கு போயிடுறான். இஷானுக்கு கற்பனை திறன் ரொம்ப அதிகமா இருக்கு. அவனுக்கு பெயிண்டிங் பண்றதுலயும் ரொம்ப ஆர்வம் இருக்கு. ஆனா அந்த விஷயத்தை யாரும் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. அவன் எப்படி படிக்கிறாங்கிறத மட்டும் தான் கவனிக்கிறாங்க. படிப்பை பொறுத்த வரைக்கும் அவன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கான். எந்த ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்குமே அவன் கரெக்டான ஸ்பெல்லிங் எழுத மாட்டான். எல்லாத்துக்குமே தப்பான ஸ்பெல்லிங் தான் எழுதுவான். ஒரு சில எழுத்துக்களை ரிவர்ஸ்ல வேற எழுதுறான். அதாவது மிரர் இமேஜ் மாதிரி. பக்கத்துல ஒரு கண்ணாடி வச்சு பார்த்தாதான் அது கரெக்டா தெரியும். ஏன் இப்படி தப்பு தப்பா எழுதுற, உனக்கு எத்தனை தடவை தான் சொல்லி கொடுக்கறது,
ஆகுது. இப்படியே போனா நீ மறுபடியும் ஃபெயில் ஆயிடுவேன்னு சொல்லி அவங்க அம்மா அவனை திட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது இஷான் அவன் அண்ணனை எழுப்புறான். இது மாதிரி நான் இன்னைக்கு மேத்ஸ் ஹோம்வொர்க் பண்ணல, அதோட டெஸ்ட் பேப்பர்லயும் சைன் வாங்காம போயிட்டேன். அதனால ஃபர்ஸ்ட் பீரியடோட ஸ்கூலை கட் பண்ணிட்டு ஊர் சுத்திட்டு இருந்தேன். நாளைக்கு மறுபடியும் ஸ்கூல் போகணும்னா ஆப்சன்ட் நோட் எழுதி கொடுக்கணும், நீ தான் அதை எழுதி அம்மாவோட சைன் போட்டு கொடுக்கணும்னு சொல்றான். இஷான் இப்படி ஸ்கூலை கட் பண்ணிட்டு தனியா வெளியே சுத்தின விஷயத்த கேட்டு ஷாக் ஆகுற அவங்க அண்ணன், என்னால எல்லாம் அப்படி சைன் போட முடியாது, காலையில எழுந்தது முத வேலையா எல்லாத்தையும் அம்மாட்ட சொல்லதான் போறேன்னு சொல்றான். ஆனா இஷான் தயவு செஞ்சு இந்த உதவியை செய்ய சொல்லி கெஞ்சவும் அண்ணனுக்கு தம்பியை பார்த்து பாவமா இருக்கு. சோ அவங்க அம்மா எழுதின மாதிரி இஷானுக்கு நேத்து ஃபீவர் இருமல், அதனால ஸ்கூலுக்கு வரலன்னு எழுதி அதுல அம்மாவோட சைனை போட்டு கொடுக்குறான். இஷானும் அடுத்த நாள் அதை அவனோட கிளாஸ் டீச்சர்ட்ட காட்டுறான். அவங்களும் இதை உண்மை நம்பிடுறாங்க. அன்னைக்கு கிளாஸ்ல சர்ப்ரைஸா ஒரு மேத்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க. கொஸ்டின் பேப்பர்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டினே 3x9 என்னங்கிறது தான். இஷானுக்கு அதுக்கு எப்படி ஆன்சர் எழுதுறதுன்னு தெரியல. அந்த லெட்டர்ஸ் எல்லாமே ஏதோ மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு கார்ட்டூன் ஓடுற மாதிரி தெரியுது. அப்படியே அவன் ஒரு கற்பனை உலகத்துக்கு போய் ஒரு ஏர்கிராஃப்ட்ல பறந்து போறான். சோலார் சிஸ்டம்ல பிளானட் 3rd பிளேஸ்ல இருக்கறனால அதோட நம்பர் 3. 3x9 என்ன வரும்னு பார்க்க இஷான் எர்த்த கொண்டு போய் 9th பிளேஸ்ல இருக்கிற பிளானட்டோட மோத விடவும் அந்த பிளானட் நொறுங்கி விழுந்துடுது. இப்போ மிச்சம் இருக்கிறது பிளானட் எர்த், அதாவது நம்பர் 3. சோ 3x9க்கு 3ன்னு ஆன்சர் எழுதுறான். அதுக்குள்ளேயே எக்ஸாம் டைம் முடியுது. ஆன்சர் எழுதுனதே ஒரே ஒரு கொஸ்டினுக்கு தான், அதுவும் தப்பு. இதுக்கே ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி ஒரு ரியாக்ஷன் வேற. முத நாள் இஷான் ஆப்சன்ட் லெட்டர் கொடுத்து லீவ் போட்டிருந்தனால அந்த லெட்டரை வெரிஃபை பண்ண அவங்க வீட்டுக்கு போஸ்ட்ல அனுப்பி வைக்கிறாங்க. எதேச்சியா இதை பாக்குற இஷானோட அப்பா, என்ன இது, இஷானுக்கு எப்ப ஃபீவர் வந்தது, என்னைக்கு அவன் லீவ் போட்டான், இந்த ஆப்சன்ட் லெட்டர் யார் எழுதுனதுன்னு புரியாம கேட்க அம்மா அதை பார்த்துட்டு இதை நான் எழுதலன்னு சொல்றாங்க. இஷான் அப்பாவுக்கு கோவம் வருது. இஷான் தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா சொல்லிடு, என்ன நடந்துச்சு, நீ என்ன பண்ணன்னு அவனை அதட்டி விசாரிக்கவும் அவன் ஸ்கூலை கட் பண்ணிட்டு ஊர் சுத்தின விஷயத்த ஒத்துக்கிறான். இஷான் இப்படி ஸ்கூலை கட் பண்ணிட்டு தனியா ஊர் சுத்தின விஷயத்த கேட்டு அவருக்கு கோவம் வந்துருது. செம்மையா அவனை போட்டு அடிச்சு திட்டுறாரு. ஸ்கூலுக்கு போனா அங்க இஷான் மேல டீச்சர்ஸ் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. சரியா படிக்கிறது இல்ல, சரியா எழுதுறது இல்ல, ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை, எக்ஸாம் சரியா பண்றது இல்ல, சொன்ன பேச்ச கேட்கறதே இல்லன்னு அடிக்கிட்டே போறாங்க. அது மட்டும் இல்லாம டெஸ்ட் பேப்பர்ல சைன் வாங்கிட்டு வர சொல்லி கொடுத்து அனுப்பணும். 2 நாள் ஆச்சு, அதுவும் இன்னும் வரலன்னு சொல்றாங்க. ஏற்கனவே இவன் 3rd ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆகி 2வது வருஷமா படிச்சிட்டு இருக்கான். இப்படியே போனா சரிப்பட்டு வராது. அவன் மத்த பசங்க மாதிரி இல்ல, அவனால எதையும் சீக்கிரமா புரிஞ்சுக்க முடியல. அவன மாதிரி பசங்க படிக்க வேற ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்கும், அங்க போய் சேர்க்கறதா பெட்டரா இருக்கும்னு ஹெட்மாஸ்டர் சொல்றாங்க. வீட்டுக்கு திரும்பி வரும்போது இஷானோட அம்மா இஷானை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவனை என்ன பண்ணி எப்படி வழிக்கு கொண்டு வருதுன்னு சொல்லி புலம்புறாங்க. இவனுக்கு வேற வழி இருக்கு, அதான் அவனுக்கு சரிப்பட்டு வரும்னு சொல்ற அப்பா அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தட்ட பேசி ஒரு போர்டிங் ஸ்கூல்ல இஷானுக்கு அட்மிஷன் வாங்குறாரு. டெய்லி வீட்டுக்கு வந்து போற மாதிரி இல்லாம அங்கேயே ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். அதோட அங்க ரூல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். இஷான் அங்கெல்லாம் நான் போக மாட்டேங்கிறான். ஏன் அவசரப்படுறீங்க, இந்த ஒரு வருஷம் போகட்டுமேன்னு அம்மாவும் அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏன் அங்கெல்லாம் அனுப்பாதீங்கன்னு சொல்லி இஷான் கெஞ்சி கேட்டு அழுகுறான். ஆனா அப்பா அவரோட முடிவுல ரொம்ப உறுதியா இருக்காரு. அந்த போர்டிங் ஸ்கூல் எங்கேயோ ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருக்கு. இஷானை கொண்டு போய் அந்த ஸ்கூல்ல சேர்த்துறாங்க. இஷானை விட்டு பிரிய வேண்டி இருக்கேன்னு அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாங்க. அவன் அண்ணனுக்கும் இதுல ரொம்ப வருத்தம் தான். இஷான் அங்க விட்டுட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. இப்படி நம்மள தனியா விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு இஷான் அழுகுறான். இவ்வளவு நாளா வீட்டுல எல்லாரு கூடயும் ஜாலியா இருந்த இஷான் திடீர்னு இப்படி நம்மள தனியா விட்டு போயிட்டாங்களேன்னு அழுகுறான். இப்படி ஒரு தண்டனை கொடுக்குற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்னு நினைச்சு இஷான் ரொம்ப சோகமாயிரான். அன்னைக்கு அவன் சரியா சாப்பிடவே இல்ல. நைட்டு கூட தூங்காம அழுதுகிட்டே இருக்கிறான். அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து கிளாஸுக்கு போக ஆரம்பிக்கிறான். அவனோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டீச்சர் இஷான ராஜனுங்கிற ஸ்டூடெண்ட் பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. ராஜனால சரியா நடக்க முடியாது. அவன் ஒரு பிசிக்கலி சேலஞ்சான பையன். அவனை புக்ல இருக்கிற ஒரு போயமை படிக்க சொல்லிட்டு இஷான் கிட்ட அதுக்கு அர்த்தம் தெரியுமான்னு டீச்சர் கேக்குறாரு. அதுக்கு அவன் சொன்ன பதில் தப்பா இருந்ததுன்னு சொல்லி அவர் இஷானை திட்டுறாரு. அடுத்ததா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆர்ட் கிளாஸ்க்கு போறாங்க. இஷான் கிளாஸ கவனிக்காம வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான்னு அந்த ஆர்ட் டீச்சர் ஸ்கேல் எடுத்து இஷான் கையிலேயே நல்லா அடிச்சிடறாரு. இதே மாதிரி இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ்னு வழக்கம் போல எந்த கிளாஸ்லயும் அவனால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அவனுக்கு எப்பவும் இருக்கிற அதே ப்ராப்ளம் தான். லெட்டர்ஸ்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்கு. அவனால எந்த ஒரு வார்த்தையும் கரெக்டா ரெக்கக்னைஸ் பண்ணி படிக்க முடியல. எழுத்துக்கள் அவனுக்கு சரியா புரியல. எல்லா டீச்சர்ஸ் கிட்டையும் திட்டு வாங்குறான். அவனுக்கு எங்கேயோ திக்கு தெரியாத காட்டுல வந்து மாட்டின மாதிரி இருக்கு. வீக்கெண்ட்ல இவனை பார்க்க அப்பா அம்மா வராங்க. அவங்க இவனை இப்படி தனியா விட்டுட்டு போன கோவத்துல அவங்ககிட்ட பேச பிடிக்காம ஓடிடுறான். அப்புறம் ஹாஸ்டல்ல பர்மிஷன் வாங்கிட்டு 2 நாள் லீவ்ல அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த 2 நாளும் அவன் யாருக்கிட்டையும் சரியா பேசவே இல்ல. சோகமாவே இருக்கான். இஷானுக்கு டிராயிங் வரையறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவனோட அண்ணா அவனுக்கு ஒரு டிராயிங் செட்டை பிரசன்ட் பண்றான். அதுலயும் அவனுக்கு பெருசா சந்தோஷம் இல்ல. எடுத்து ஓரமா வச்சிடறான். அப்புறம் மறுபடியும் அவனை கொண்டு வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு போயிடுறாங்க. வழக்கம் போல இஷான் ரொம்ப சோகமாவே நின்னுட்டு இருக்கான். அப்போ இவனோட ஃப்ரெண்டு ராஜன் அங்க வந்து, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வா நம்ம டிராயிங் கிளாஸ்க்கு போக டைம் ஆயிடுச்சு, நம்ம டிராயிங் சார் வேலையை விட்டு போயிட்டாரு, அவருக்கு பதிலா புதுசா ஒருத்தர் டெம்பரரியா வந்திருக்காரு, இவர் என்னமோ கொஞ்சம் ஜாலி டைப்பா இருப்பாருன்னு தோணுதுன்னு சொல்லி ராஜன் இஷான் அழைச்சிட்டு போறான். கிளாஸுக்கு போனது இவங்க புது ஆர்ட் டீச்சர் அங்க வர்றாரு. இவரு பேரு ராம்சங்கர். இவர் மனநலம் பாதிக்கப்பட்ட பசங்க படிக்கிற ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்ல ஆர்ட் டீச்சரா ஒர்க் பண்றாரு. இந்த ஸ்கூல்ல இப்போ ஆர்ட் டீச்சர்
டீச்சர் இல்லாதனால வேற டீச்சர் வர வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு டெம்பரவரியா இங்க ஒர்க் பண்ண வந்திருக்காரு. இன்னைக்கு இங்க இவரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கறதுனால ஒரு ஜாலியான இன்ட்ரோவா இருக்கட்டும்னு ஒரு கோமாளி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து ஆடி பாடி சிரிச்சு பசங்களை சிரிக்க வச்சு நல்லா என்டர்டெயின் பண்றாரு. எல்லாரும் இவர் கூட ஆடி பாடி என்ஜாய் பண்றாங்க. பசங்க எல்லாருக்கும் இவரை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனாலும் இஷான் மட்டும் ரொம்ப சோகமாவே இருக்கான். அப்புறம் எல்லார்கிட்டையும் பேப்பரை கொடுத்து ஏதாவது பெயிண்டிங் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஏதாவதுன்னா என்ன சார் வரையறது? ஏதாவது ஆப்ஜெக்ட் டேபிள் மேல இருந்தா தானே அதை பார்த்து வரையலான்னு ஒரு பையன் கேட்க, டேபிள் மேலையா? உங்களுக்குள்ள இருக்கிற கற்பனை சக்திக்கு இந்த டேபிள் எல்லாம் பத்தாது பசங்களா? உங்க மைண்ட்ல என்ன ஓடுதோ அது எதுவா இருந்தாலும் சரி அதை அப்படியே பேப்பர்ல வரைங்க. யாரும் உங்களை எதுவும் கேட்க போறது இல்லைன்னு ராம் சங்கர் சொல்றாரு. எல்லாரும் அவங்க மனசுல தோன்றத பேப்பர்ல வரையறாங்க. ஆனா இஷான் மட்டும் எதுவும் வரையாம யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். அவனை பாக்குற ராம் சங்கர், என்னப்பா வேற உலகத்துக்கு போயிட்டியா, இல்ல என்ன வரையலான்னு யோசிக்கிறியா? சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒன்னும் அவசரம் இல்ல, மெதுவா யோசிச்சு பெயிண்ட் பண்ணுன்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட அந்த பீரியடே முடிய போகுது. அப்பயும் இஷான் பேப்பர் எம்டியா தான் இருக்கு. ராம் சங்கர் இதை பார்த்துட்டு, ஏன்பா என்னாச்சு, உனக்கு பெயிண்டிங் பண்ண பிடிக்காதா, உன் பேர் என்னன்னு கேட்க அதுக்கும் பதில் சொல்லாம இஷான் சோகமாய் உட்காந்துருக்கான். ஒரு நாள் இஷானோட அம்மா கால் பண்றாங்க. இஷான் இந்த வீக்கெண்டு எங்களால உன்னை பார்க்க வர முடியாதுப்பா, உங்க அண்ணனோட டென்னிஸ் ஃபைனல்ஸ் மேட்ச் இருக்கு, சோ அடுத்த வாரம் கண்டிப்பா வந்து உன்னை பாக்குறோம்னு சொல்றாங்க. இஷானுக்கு அழுகியா வருது. ஆனாலும் ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா இருக்கான். அவங்க அண்ணனும் அவன் கூட பேசுறான். அதுக்கும் எந்த பதிலும் இல்ல. எதுவும் பேசாம போனை வச்சுட்டு போயிடுறான். பையன் ஒரு வார்த்தை கூட பேசலன்னு அம்மாவும் அண்ணனும் வருத்தப்படுறாங்க. வீடு அடுத்த வாரம் போய் பாத்துக்கலான்னு அப்பா ரொம்ப கூலா சொல்றாரு. ஸ்கூல்ல அந்த ஆர்ட் டீச்சர் ராம் சங்கர் பசங்க வரைஞ்ச பேப்பர்ஸ் எல்லாம் பத்திரப்படுத்தி வைக்கிறாரு. அதை பாக்குற மத்த டீச்சர்ஸ், இதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சு என்ன சார் பண்ண போறீங்க, இதெல்லாம் எதுக்கும் உதவாது, கிளாஸ்ல பாட்டு பாடி டான்ஸ்லாம் ஆடிங்கன்னு கேள்விப்பட்டோம். நீங்க இதுக்கு முன்னாடி மென்டலி சேலஞ்சான பசங்க படிக்கிற ஸ்கூல்ல தானே ஒர்க் பண்ணீங்க. இது ஒண்ணு அந்த மாதிரி ஸ்கூல் இல்ல. இங்க நாங்க பசங்களை லைஃப் ரேஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இங்க டிசிப்ளின் தான் முக்கியம், அது இதுன்னு இவருக்கே கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆனா ராம் சங்கர் அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கல. இவர் போயிட்டு இருக்கும் போது இஷான் ஒரு கிளாஸுக்கு வெளியே முட்டி போட்டிருக்கிறத பார்த்துட்டு என்னப்பா ஆச்சுன்னு கேக்குறாரு. அவன் எதுவும் பதில் சொல்லாம ஒரு மாதிரி பயந்து போய் திரும்பிக்கிறான். இஷான் ஏன் எப்பவும் இப்படியே இருக்கான், அவனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ராம் சங்கர் இஷானோட ஃப்ரெண்டு ராஜன் கிட்ட அவனை பத்தி விசாரிக்கிறாரு. அவன் இங்க புதுசா சேர்ந்திருக்கான் சார், அவன் ஏதோ பெருசா தப்பு பண்ணிட்டதால அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக அவங்க அப்பா அம்மா இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டதா சொன்னான். அவன் கிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அவனால சரியா படிக்க முடியல, எழுத முடியல, எப்பவுமே பனிஷ்மெண்ட் வாங்கிட்டே இருக்கான்னு சொல்றான். உடனே ராம் சங்கர் இஷானோட எல்லா சப்ஜெக்ட் நோட்டையும் எடுத்து ஒன்னொன்னா பாக்குறாரு. எல்லாத்துலயுமே ஹேண்ட் ரைட்டிங் கிறுக்கி வச்ச மாதிரி இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் வேற வேற ஸ்பெல்லிங் இருக்கு. சில வார்த்தைகளை மிரர் இமேஜ் மாதிரி எழுதியிருக்கான். அதெல்லாம் பார்த்து ராம் சங்கருக்கு ஏதோ ஒரு விஷயம் புரிஞ்ச மாதிரி ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ராம் சங்கர் அவர் ஒர்க் பண்ற அந்த மனநலம் பாதிச்ச குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலுக்கு போய் விசிட் பண்ணி அங்க இருக்கிற பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அங்க ஒரு டீச்சர் கிட்ட, சின்ன வயசா இருக்கும்போது நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி ஒரு பையனை பார்த்தேன், அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு யாருமே புரிஞ்சுக்கல, அவனுக்கு இப்ப உதவி தேவை, இல்லைன்னா போக போக இது பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்றாரு. அடுத்ததா ராம் சங்கர் இஷானோட அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஊருக்கு போய் அவங்க வீட்டுக்கு போறாரு. அவனோட அப்பா அம்மாட்ட அவனை பத்தி விசாரிக்கிறாரு. அவனோட பழைய ஸ்கூல் நோட்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாரு. அதுல இருந்து ஒரு பேப்பர் கீழே விழுது. அதை எடுத்து பார்த்தா அதுல ஏதோ பெயிண்டிங் எல்லாம் வரைஞ்சிருக்கு. இதை யாரு வரைஞ்சதுன்னு ராம் சங்கர் ஆச்சரியமா கேட்க, இஷான் தான் சார் வரைஞ்சான், அவனுக்கு பெயிண்டிங் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும்னு அம்மா சொல்றாங்க. அவன் ரூம் செவுத்துல எல்லாம் நிறைய படம் வரைஞ்சு வச்சிருக்கிறதையும் அவன் பேப்பர்ல வரைஞ்சு வச்சிருக்கிற விதவிதமான பெயிண்டிங்ஸையும் பார்த்து ராம் சங்கர் ஆச்சரியப்பட்டு கண் கலங்குறாரு. அவனை ஏன் சார் அந்த ஸ்கூலுக்கு அனுப்புனீங்க, அப்படி அவன் என்ன தப்பு பண்ணான்னு கேக்குறாரு. எங்களுக்கு வேற வழி தெரியல சார், போன வருஷம் 3rd ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆயிட்டான், என்னோட மூத்த பையன் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், ஆனா அவன் இப்படி இருக்கான்னு இஷானோட அப்பா சொல்லவும், சரி அவனுக்கு என்ன ப்ராப்ளம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு ராம் சங்கர் கேட்க, வேற என்ன, சரியா படிக்க மாட்டான், எழுத மாட்டான், சொன்ன பேச்சு கேட்க மாட்டான்னு இஷான் அப்பா சொல்ல, நான் என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன், நீங்க சிம்டம் சொல்றீங்க. ஒரு பையனுக்கு ஃபீவர்னா அதை நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம், ஆனா அந்த ஃபீவர் எதனால வந்ததுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா, அந்த காரணத்தை கேக்குறேன்னு ராம் சொல்ல, அவருக்கு சொல்ல தெரியல. சரி நீங்க தான் சொல்லுங்களேன்னு அவர் சொல்றாரு. அவன் தப்பு தப்பா எழுதுறான்னு சொன்னீங்கல்ல, அவன் தப்பா எழுதுற எல்லாத்துலயும் ஒரு பேட்டர்ன் இருக்கு, கவனிச்சிங்களா? இங்க பாருங்க, டி போட வேண்டிய இடத்துல பி போடுறான், பி போடுற இடத்துல டி போடுறான். ஒரே மாதிரி இருக்கிற லெட்டர்ஸ் அவனுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. சில லெட்டர்ஸ் அவன் ரிவர்ட் பண்ணி எழுதுறான், ஒரே வார்த்தைக்கு வேற வேற ஸ்பெல்லிங் எழுதுறான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அவனால எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்க முடியல, ரெகக்னைஸ் பண்ண தெரியல அப்படின்னு ராம் சங்கர் சொல்லிட்டு இருக்கும் போதே, இல்ல சார் நீங்க சொல்றதெல்லாம் படிக்காம இருக்கிறதுக்காக சொல்ற எக்ஸ்கியூஸ் தான், இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு இஷான் அப்பா புரிஞ்சுக்காம பேசுறாரு. உடனே ராம் சங்கர் அங்க இருந்த ஒரு பாக்ஸ் எடுத்து இஷான் அப்பாட்ட கொடுக்குறாரு. அதுல சைனீஸ்ல ஏதோ எழுதி இருக்கு. அந்த பாக்ஸ் அவட்ட கொடுத்து அதுல எழுதி இருக்கிறத படிங்கன்னு சொல்றாரு. இதை எப்படி படிக்கிறது, இதெல்லாம் சைனீஸ்ல இருக்கு, எனக்கு படிக்க தெரியாதுன்னு அவர் சொல்ல, பரவாயில்ல ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணாம எப்படி சொல்லுவீங்க, கமான் படிங்கன்னு அவர் சொல்ல, எனக்கு தெரியாததை புரியாதது எப்படி என்னால படிக்க முடியும்னு அவர் திரும்பி கேட்க, நீங்க இப்படி பதில் சொல்றத வச்சு நீங்க அடமெண்டா இருக்கீங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டீங்க, படிப்பை அவாய்ட் பண்ண ரீசன் சொல்றீங்கன்னு சொன்னா அது கரெக்டா இருக்குமா? அதே மாதிரி தான் இஷானுக்கும் படிக்கிறதுல எழுதுறதுல அவனுக்கு ப்ராப்ளம் இருக்கு. மெடிக்கல் டேர்ம்ஸ்ல இதை டிஸ்லெக்ஷியான்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற பசங்களுக்கு ஷர்ட் பட்டன் போடுறதுல, ஷூலேஸ் கட்டுறதுல, த்ரோ பண்ண பால கரெக்டா கேட்ச் பண்றதுல எல்லாம் கஷ்டப்படுவாங்கன்னு ராம் சொல்ல, ஆமா நீங்க சொல்ற ப்ராப்ளம்னா அவன்கிட்ட இருக்குன்னு இஷானோட அண்ணன் சொல்றான். சில
பசங்களுக்கு இந்த பிரச்சனை ஜெனடிக்ஸ்னாலயோ பிரெயின்ல ஏற்படுற நியூரலஜி சம்பந்தமான பிரச்சனைனாலே இருக்கலாம்னு ராம் சொல்றாரு. அப்படின்னா இஷான் மென்டல் ப்ராப்ளம் உள்ளன்னு சொல்றீங்களா, பைத்தியம்னு சொல்றீங்களான்னு அவங்க அப்பா கேட்கவும், என்ன சார் பேசுறீங்க, அவன் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்க, எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கான், உங்களையும் என்னையும் விட டேலண்டா வரைஞ்சிருக்கான், மென்டல் ப்ராப்ளம் உள்ளவங்களால இப்படி வரைய முடியுமான்னு ராம் கேக்குறாரு. பெயிண்டிங் ஸ்கில்ஸை வச்சு என்ன பிரயோஜனம், இதை வச்சு அவனால சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல ப்ரொஃபஷனுக்கு போக முடியுமான்னு இஷான் அப்பா கேக்குறாரு. ஏன் சார் எல்லா பேரண்ட்ஸும் இப்படி இருக்கீங்க, எல்லாரும் அவங்க பசங்க நல்லா படிக்கணும், டாப் ரேங்க் எடுக்கணும், டாக்டர் இன்ஜினியர் சயின்டிஸ்டா தான் வரணும்னு உங்க ஆசை ஏன் அவங்க மேல திணிக்கிறீங்க? எல்லா பசங்களுக்குள்ளயும் ஒரு யூனிக்கான திறமை இருக்கும், ஒரு கனவு இருக்கும். அதே மாதிரி தான் இஷானும், அவனுக்குள்ள இருக்கிற பெயிண்டிங் டேலண்ட்டை நீங்க கண்டுக்காம விட்டதுனால அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங் ஏன் அவன் இப்பெல்லாம் வரைய மாட்டான். நீங்களே உங்க பையனை புரிஞ்சுக்கலன்னா வேற யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. உங்களாலேயே உங்க பையன் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம போயிடுன்னு ராம் கோவமா சொல்லிட்டு வந்துடுறாரு. அடுத்த நாள் கிளாஸ்ல ராம் சங்கர் பசங்க முன்னாடி பேசுறாரு. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பையனை பத்தின கதையை சொல்ல போறேன். அந்த பையனுக்கு படிக்கிறதுலயும் எழுதுலயும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியே அவன் படிக்க ட்ரை பண்ணாலும் லெட்டர்ஸ்லாம் அவன் கண்ணுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரியே தெரியும். அவன் இப்படி இருக்கிறதுனால எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டான். எல்லாரும் அவனை பார்த்து கிண்டல் பண்ணாங்க. அவன் யாருன்னு தெரியுமான்னு ராம் கேட்க, நம்மளை பத்தி தான் சொல்ல போறான்னு இஷான் யோசிச்சுட்டு இருக்கும்போது ராம் ஒரு போட்டோவை எடுத்து காட்டுறாரு. அது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட போட்டோ. இவர் எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட், எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் தெரியுமா உங்களுக்கு? இவ்வளவு பெரிய ஆளுக்கு சின்ன வயசுல இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. இவருக்கு மட்டும் இல்ல, உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆன லியோனார்டோ டாவின்சி, எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன், அப்புறம் பாலிவுட் ஆக்டரான அபிஷேக் பச்சன், இவங்களுக்கெல்லாம் கூட சின்ன வயசுல படிக்கிறதுலயும் எழுதுறதுலயும் ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஆனா இவங்க எல்லாம் பெரியவங்களா வளர்ந்து எவ்வளவு சாதிச்சிருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு ராம் சொல்ல சொல்ல இவ்வளவு நாள் சோகமா எதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்த இஷான் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிக்கிறான். நான் ஏன் இன்னைக்கு இதெல்லாம் சொல்றேன்னு தெரியுமா? சின்ன வயசா இருக்கும்போது எல்லார்கிட்டையும் சின்ன சின்ன குறைகள் இருக்கும். அது என்னமோ பெரிய பிரச்சனை நினைச்சிட்டு தன்னம்பிக்கை இல்லாம சோகமாவே உட்காந்துருந்தா வாழ்க்கையில எதுவும் சாதிக்க முடியாது. நம்மகிட்ட இருக்கிற மைனஸை பிளஸ்ஸா மாத்த பழகணும். எல்லார்கிட்டயும் அவங்களுக்கே தெரியாம ஒரு சின்ன திறமை இருக்கும், அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதை வளர்த்துக்க ட்ரை பண்ணணும். அப்பதான் எதிர்காலத்துல பெரிய சாதனைகளை செய்ய முடியும்னு சொல்லி ராம் ரொம்ப மோட்டிவேஷனா பேசுறாரு. கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் போகும்போது இஷானை மட்டும் தனியா கூப்பிட்டு பேசுறாரு. நான் இப்ப சொன்ன பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருந்திருக்கு, இங்க நம்ம கிளாஸ்ல கூட ஒருத்தருக்கு இருக்கு, அது யாருன்னு தெரியுமான்னு ராம் கேட்க, இப்பவும் நம்மளதான் சொல்ல போறாருன்னு இஷான் நினைச்சிட்டு இருக்கும்போது, அது வேற யாரும் இல்ல, நான் தான். எனக்கும் சின்ன வயசா இருக்கும்போது ஒன்ன மாதிரியே படிக்கிறதுலயும் எழுதுறதுலயும் பிரச்சனை இருந்துச்சு. எங்க அப்பா என்ன புரிஞ்சுக்கவே இல்ல, என்ன ஒரு முட்டாள் நினைச்சாரு. ஆனா இப்ப நான் எப்படி இருக்கேன்னு பாத்துக்கோ இஷான், நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன்னு ராம் சொல்றாரு. ஒரு நாள் ராம் அந்த கிளாஸ் பசங்களை ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன குளத்துக்கிட்ட கூட்டிட்டு போறாரு. அங்க கையில கிடைக்கிற சின்ன சின்ன பொருட்களை வச்சு ஏதாவது மேக் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. சில பசங்க ஏதேதோ செய்ய ட்ரை பண்றாங்க, சிலர் தண்ணியில கல் எறிஞ்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா இஷான் அவன் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த சின்ன சின்ன பொருட்களை வச்சு அழகா ஒரு போட் மாதிரி செஞ்சு தண்ணியில ஓட விடுறான். இத பாக்குற ராம் சங்கர் பசங்களுக்கு இஷான் செஞ்சதை காட்டி இஷானை பாராட்டுறாரு. எல்லாரும் அவனை பாராட்டி கிளாப் பண்றாங்க. ராம் சங்கர் அந்த போட்டை எடுத்துட்டு போய் அவர் வீட்டுல பத்திரப்படுத்தி வச்சுக்கிறாரு. அடுத்த நாள் ராம் சங்கர் ஸ்கூல் ஹெச்எம் போய், சார் உங்கள்கிட்ட புதுசா ஜாயின் பண்ண இஷானை பத்தி பேசணும்னு சொல்லவும், அப்படியா, எல்லா டீச்சர்ஸும் அவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, நீங்க ஒருத்தர் தான் பாக்கி, என்ன கம்ப்ளைண்ட் ஹெச்எம் கேட்க, கம்ப்ளைண்ட்லாம் ஒண்ணும் இல்ல சார், அவனுக்கு படிக்கிறதுல எழுதுறதுல பிரச்சனை இருக்கு, அவ்வளவுதான், அவனுக்கு டிஸ்லெக்ஷியான்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லவும், ஓஹோ அப்படியா, ரொம்ப நல்லதா போச்சு, அவன் அப்பாட்ட என்ன காரணம் சொல்லி அவனை ஸ்கூலை விட்டு நிறுத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அவனுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அவனை கொண்டு போய் ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்ல சேர்க்க சொல்லலான்னு ஹெச்எம் சொல்ல, அப்படிலாம் இல்ல சார், அவன் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவன் ஒரு அபோவ் ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸ் ஸ்டூடெண்ட், நார்மல் ஸ்கூல்ல படிக்க அவனுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு, அவனுக்கு தேவையானதெல்லாம் உதவி மட்டும்தான், அவனுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்கி அவனுக்கு புரியுற மாதிரி கத்து கொடுத்தா அவனாலையும் எல்லாத்தையும் கத்துக்க முடியும் சார். அவன் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாருங்க, எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கான், எவ்வளவு கிரியேட்டிவிட்டி பாருங்க, எல்லாமே பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இந்த வயசுல எல்லாராலையும் இப்படி யோசிக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து ரெடி பண்றேன், கொஞ்சம் கொஞ்சமா அவனை இம்ப்ரூவ் பண்ணிடலான்னு ராம் சொல்ல, சரி முயற்சி பண்ணி பாருங்கன்னு ஹெச்எம் சொல்லிடுறாரு. அதை தொடர்ந்து ராம் இஷானுக்காக தனியா டைம் ஒதுக்கி அவனுக்கு புரியுற மாதிரி எல்லாத்தையும் பொறுமையா சொல்லி கொடுக்கறாரு. ஒரே மாதிரி இருக்கிற லெட்டர்ஸ்க்கு நடுவுல உள்ள டிஃபரன்ஸை பிராக்டிகலா சொல்லி புரிய வைக்கிறாரு. இஷானும் ராம் சொல்லி கொடுக்கறத கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிக்கிறான். எழுத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அடுத்ததா வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டு படிக்கவும் தெளிவா எழுதவும் ஆரம்பிக்கிறான். அதோட மேத்ஸ் சயின்ஸ்னு எல்லா சப்ஜெக்டையும் ராம் அவனுக்கு புரியுற மாதிரி பிராக்டிகலா சொல்லி கொடுக்கவும் இஷானும் நல்லாவே கத்துக்கிறான். அதோட இதுக்கு முன்னாடி மாதிரி இல்லாம ட்ரெஸ் பண்றது, ஷூலேஸ் கட்டுறது, தலை சீவுறதுன்னு அவனோட வேலைகளை அவனே செஞ்சுக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு ராம் அந்த ஸ்கூல்ல ஒரு பெயிண்டிங் கான்டெஸ்ட் நடத்த பிளான் பண்றாரு. இந்த கான்டெஸ்ட்ல ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரும் கலந்துக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல டீச்சர்ஸுக்கும் சேர்த்துதான். இதுக்கடையில ஒரு நாள் இஷானோட அப்பா அந்த ஸ்கூலுக்கு வராரு. இஷானை பாக்குறதுக்கு முன்னாடி ராம் சங்கரை பார்த்து பேசுறாரு. என்னோட ஒய்ஃப் நீங்க சொன்ன அந்த டிஸ்லெக்ஷியா பத்தி நெட்ல கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு தான் இருக்கா, நாங்களும் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்றாரு. ஓகே சார், இதை ஏன் என்கிட்ட சொல்றீங்கன்னு ராம் கேட்க, உங்கள்கிட்ட ஏன் சொல்றேன்னா எங்க பையன் மேல எங்களுக்கு அக்கறை இல்லைன்னு நீங்க நினைக்க கூடாதுல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. ரொம்ப நல்லது சார், குழந்தைங்க மேல நம்ம அக்கறை காட்ட வேண்டியது ரொம்ப முக்கியம். அக்கறைன்னா என்ன சார் நினைச்சீங்க, இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்றதா? குழந்தைங்க நம்மள்ட்ட எதிர்பார்க்கறதே வேற சார். பெத்தவங்க அவங்க மேல பாசமா இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்பப்போ பாசமா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, உனக்கு ஏதாவது பயமா இருந்தா ஏன்ட்ட வா, நான் பாத்துக்கிறேன்
பாத்துக்கிறேன். ஏதாவது தெரியாம தப்பு பண்ணிட்டாலோ இல்ல எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாலோ டேய் கவலைப்படாதடா, உனக்கு நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன்னு ஆறுதலா பேசணும். இதெல்லாம் தான் சார் அக்கறைன்னு ராம் சொல்ல சொல்ல இஷானோட அப்பாவுக்கு யாரோ பலார்னு அரைஞ்ச மாதிரி இருக்கு. ராம ஃபேஸ் பண்ண முடியாம தலை குனிஞ்சுக்கிறாரு. சரி நான் கிளம்புறேன்னு அவர் கிளம்பும் போது, சார் ஒரு நிமிஷம், சாலமன் ஐலண்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்டர்நெட்ல அது பத்தி இருக்கும், தேடி பாருங்க. அங்க இருக்கிற மக்களுக்கு விவசாயத்துக்காக காட்டுல நிலம் தேவைப்பட்டா அங்க இருக்கிற மரங்களை அவங்க வெட்ட மாட்டாங்க. அதுக்கு பதிலா எல்லாரும் அந்த மரங்களை சுத்தி நின்னுக்கிட்டு அதுங்களை கண்ணாமண்ணு திட்டுவாங்க, சாபம் விடுவாங்க. அதெல்லாம் கேட்டு கேட்டு அந்த மரம் எல்லாம் கொஞ்ச நாள்ல அதுவாவே செத்து போயிடுன்னு ராம் சொன்னதை கேட்டு இஷான் அப்பா அழாத குறையா நிக்கிறாரு. நம்ம பையன் விஷயத்துல நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கு மேல அங்க நிக்க முடியாம வெளியே வராரு. அங்க தூரமா இஷான் ஒரு போர்டுல ஏதோ பார்த்து படிச்சிட்டு இருக்கான். அவனை பார்த்ததும் அவர் அழ ஆரம்பிச்சிடறாரு. குற்ற உணர்ச்சியில அவன் கிட்ட போய் பார்க்க கூட தைரியம் இல்லாம அவன்கிட்ட பேசாமல இங்கிருந்து போயிடுறாரு. அப்புறம் ஒரு நாள் பிளான் பண்ணபடி அந்த குறிப்பிட்ட நாள்ல பெயிண்டிங் கான்டெஸ்ட் நடக்குது. அந்த ஸ்கூல்ல படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதுல கலந்துக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து ஹெட் மாஸ்டர் உட்பட எல்லா ஸ்டாஃப்ஸும் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டாங்க. பெயிண்டிங் வரையவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்க அவ்வளோ பசங்க இருந்தாலும் இஷான் வரையறத பார்த்துதான் ராம் சங்கருக்கு சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அவரும் ஒரு பேப்பரை எடுத்து படம் வரைய ஆரம்பிக்கிறாரு. அந்த ஸ்கூலோட ஸ்டாஃப்ஸும் கூட சின்ன பசங்களுக்கு சமமா உட்காந்து படம் வரையறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இஷான் வரைஞ்சு முடிஞ்ச பெயிண்டிங்க கொண்டு வந்து ராம் கிட்ட கொடுக்கறான். ஒரு இயற்கையான சூழ்நிலைக்கு நடுவுல ஒரு சின்ன குளம் இருக்கு. அதுல நிறைய மீன்கள் இருக்கு. அந்த இடத்தை சுத்தி பறவைங்களும் இருக்கு. அங்க இஷான் மாதிரியே ஒரு சின்ன பையன் உட்காந்து எல்லாத்தையும் ரசிச்சிட்டு இருக்கா மாதிரியே அவன் அந்த படத்தை வரைஞ்சிருக்கான். இஷான் அந்த பெயிண்டிங்க அவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கிறத ராம் சங்கர் ரசிச்சு பாக்குறாரு. அவர் அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது இஷான் மெதுவா அவருக்கு பின்னாடி போய் சார் என்ன வரைஞ்சிருக்காருன்னு பாக்குறான். அங்க போய் பார்த்தா இஷான் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ராம் சங்கர் ஒரு பெயிண்டிங்க வரைஞ்சிருக்காரு. இத பார்த்த உடனே இஷானுக்கு ரொம்ப எமோஷன் ஆகி ராம் சங்கரை பார்த்து கண் கலங்குறான். அப்புறம் ஒரு வழியா பெயிண்டிங் கான்டெஸ்ட் முடிவுக்கு வருது. ஹெச்எம் எல்லாரும் முன்னாடியும் பேசுறாரு. என்னோட வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு மறக்க முடியாத நாள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட குழந்தை பருவத்துக்கே போன மாதிரி ஃபீல் பண்றேன். பழைய ஆர்ட் டீச்சர் வேலையை விட்டு போனதுனால வேற டீச்சர் வர வரைக்கும் ராம் சங்கரை டெம்பரவரியா தான் இந்த வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். ஆனா நம்ம ஸ்கூலுக்கு வேற ஆர்ட் டீச்சர் எல்லாம் தேவையில்லை. ராம் சங்கர் சார் தான் இனி நம்ம ஸ்கூலோட ஆர்ட் டீச்சரா நிரந்தரமா ஒர்க் பண்ண போறாருன்னு ஹெச்எம் அனௌன்ஸ் பண்றாரு. அடுத்ததா இப்ப நடந்த கான்டெஸ்ட்ல யாரோட பெயிண்டிங் பெஸ்ட் ஆனதுன்னு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. எல்லாரோட பெயிண்டிங்கை அனலைஸ் பண்ணதுல 2 பெயிண்டிங் மட்டும் தான் ரொம்ப பெஸ்டா இருக்கு. அந்த 2 பெயிண்டிங்ல ஒன்னு ஆர்ட் டீச்சர் ராம் சங்கர் வரைஞ்சது, இன்னொன்னு ஒரு ஸ்டூடெண்ட் வரைஞ்சது. இதுல ஒரு பெயிண்டிங்கை செலக்ட் பண்ணி நம்ம ஸ்கூல் இயர் புக்கோட ஃப்ரண்ட் கவர்ல பிரிண்ட் பண்ண போறோம். அந்த 2 பெயிண்டிங்ல ஃபர்ஸ்டா செலக்ட் ஆனது அந்த ஸ்டூடெண்ட் வரைஞ்ச பெயிண்டிங் தான். தன்னோட ஆர்ட் டீச்சரையே பெயிண்டிங் கான்டெஸ்ட்ல தோக்கடிச்ச ஸ்டூடெண்ட் வேற யாரும் இல்ல, நம்ம ஸ்கூல்ல புதுசா ஜாயின் பண்ண அந்த சின்ன பையன் இஷான் தான் ஹெச்எம் அனௌன்ஸ் பண்றாரு. இத கேட்டு எல்லாரும் சந்தோஷமா கிளாப் பண்ணி இஷானை பாராட்டுறாங்க. இஷானை ஸ்டேஜுக்கு வர வச்சு அவனுக்கு அந்த கான்டெஸ்டுக்கான சர்டிபிகேட்டை கொடுக்குறாங்க. எல்லாரும் இஷானுக்காக எழுந்து நின்று கிளாப் பண்றாங்க. இவன்லாம் தேரவே மாட்டான், உருப்பிடவே மாட்டான், எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு எல்லாருமே நினைச்சாங்க ராம் சங்கர் ஒருத்தரை தவிர. ஆனா இப்போ இஷானோட இந்த முன்னேற்றத்துக்கும் இந்த சாதனைக்கும் காரணம் ராம் சங்கர் ஒருத்தர் தான். இதனால இஷான் ரொம்ப எமோஷன் ஆகுறான். ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சி இவனுக்காக அவர் பண்ணதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ற மாதிரி அழுகுறான். இதை பார்த்து அங்க இருக்கிற பல பேரும் கண் கலங்குறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களையும் சேர்த்துதான். அப்புறம் கொஞ்ச நாள் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு சம்மர் ஹாலிடே வருது. ஸ்டூடெண்ட்ஸை ஊருக்கு கூட்டிட்டு போக பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. இஷானோட அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க. டீச்சர்ஸ் அவங்கள்ட்ட இஷானை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க. இஷான் வரைஞ்ச பெயிண்டிங்க இயர் புக்கோட ஃப்ரண்ட் பேஜ்ல பிரிண்ட் பண்ணிருக்கோம். உங்க பையன் ரொம்ப திறமையானவனா இருக்கிறான். படிப்பு விஷயத்துல ஆரம்பத்துல சரியில்லைனாலும் போக போக இப்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டான். அவனுக்கு நல்ல பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்றாங்க. இஷான் அப்பா அம்மாவால இதை நம்பவே முடியல. ரொம்ப ஆச்சரியமாவும் இஷானை நினைச்சு ரொம்ப பெருமையாவும் இருக்கு. இஷானோட அம்மா டீச்சர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லாதீங்க, எல்லாத்துக்கும் காரணம் ஆர்ட் டீச்சர் ராம் சங்கர் தான் அவங்க சொல்றாங்க. ராம் சங்கரை போய் பாக்குற இஷானோட அப்பா உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்லி கண் கலங்குறாரு. நீங்க எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லாதீங்க, இஷான் ஒரு அருமையான பையன், அவனை நல்லபடியா பாத்துக்கோங்க, அதுவே எனக்கு போதும்னு ராம் சங்கர் சொல்றாரு. அப்புறமா இஷானை கூட்டிட்டு அவங்க அப்பா அம்மா ஊருக்கு கிளம்புறாங்க. கார்ல ஏறுறதுக்கு முன்னாடி இஷான் மறுபடியும் ராம் சங்கர் கிட்ட ஓடி வரான். அவர் இஷானை ஆசையா தூக்குறாரு. அண்ட் இதோட இந்த படம் முடியுது.